அனைவருக்கும் வணக்கம். நம்பர் சீரீஸில் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், இல்லை சீரீஸ் அப்படின்னா என்னப்பா, அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, எனக்கு எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பான், நான் எப்படி அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களால் 100% மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு என்ன கான்செப்ட் கிளாரிட்டி தேவையோ அது எல்லாமே நான் கிளாஸில் சொல்லிவிடுவேன்ப்பா. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ அந்த மெட்டீரியல் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை எடுத்து சாஃப்ட் காப்பியே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு மேக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த டவுட் கொஷினையும் இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவோம்ப்பா. ஃபஸ்ட்டு சீரீஸ் அப்படின்னு என்னென்னு பாருங்களேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சீரீஸ்னால் என்னது, இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதில் நம்பர் சீரீஸ்னு ஒன்று சொல்கிறேன்ப்பா. என்ன பண்ணுறேன், நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 4 6 8 10 டாட் 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 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன நடந்திருக்குன்றீங்க, அதாவது ஒரு ஈவன் நம்பர் சீரீஸை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2 2ன்னு வரப்போகிறது. அப்போ அந்த வித்தியாசம் 2 இருக்கும், 2 2 இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஈவன் நம்பர் சீரீஸாக இருக்குது. ஓகே, அவன் என்ன பண்ணுவான், அடுத்த நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துட்டு, இப்போ இந்த இடத்துல 4க்கு அப்புறம் 6 வரும்னு நமக்கு தெரியும், அவன் ஒரு வேளை 5 கொடுத்துட்டான் அப்படின்னா அது தப்பு தானே. ஓகேங்களா? அப்போ எது தப்புன்னு கேட்பான். இல்லைனா ஒரு அடுத்தது என்ன வரும், இந்த சீரீஸில் அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்க முடியும். இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நம்பர் சீரீஸு. இப்போ அதுவே லெட்டர் சீரீஸ்னு ஒருத்தர் இருப்பாருப்பா. என்னது, லெட்டர் சீரீஸ். சரி, இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சீரீஸ் இருக்கும், ஏபி ஒரு டேஷ் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் டிஇ ஒரு டேஷ் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு, நான் சொல்கிறது சாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏபி போட்டோ இல்லை சிடி போட்டோ, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி போட்டு ஒரு 2 டேஷ் விட்டுருப்பான். ஸோ இந்த சீரீஸை நம்ம ஃபில் பண்ணணும். கீழே ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதில் என்ன நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரும், இல்லை என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இது கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் லெட்டர் சீரீஸ்னு அர்த்தம். இன்னொருத்தர் இருக்காருப்பா. ஓகேங்களா? ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். அது என்னப்பா, இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆல்ஃபபெட், இங்கே நம்பர் பார்த்தோம், இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு பார்ப்பான். ஓகேங்களா? கம்பைன் பண்ணி ஆல்ஃபா நியூமரிக் வித் சிம்பிளும் சேர்த்து கொடுப்பான்ப்பா. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் 2025 ஒரு ட்ரெண்டிங் கொஷின். கம்பல்சரி ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் இருக்கும்ப்பா. அதே மாதிரி சிஜிஎல் மெயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ்லேயும் இந்த மாதிரி டைப்பில் கொஷின் கேட்டிருக்கான். இவர் ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஸோ இவரும் முக்கியம்தான். எப்படி ஒரு கோடிங் டிகோடிங்கில் அரௌண்ட் 4 to 5 கொஷின்ஸ் இருக்கும்ப்பா. நீங்கள் எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் அது இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் அந்த கோடிங் டிகோடிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி தான் சீரீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒன்று அது நம்பர் சீரீஸாக கொடுக்கலாம், இல்லை லெட்டர் சீரீஸாக கொடுக்கலாம், ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்கலாம். 3மே கூட எக்ஸாமில் வரும். அரௌண்ட் 3 to 4 கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்ஆர்பி படிக்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கிறீங்கனாலும் 3 to 4 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் இந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் என்ன எக்ஸாம்னாலும் படிங்க, ஜஸ்ட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரீசனிங் எடுத்து பார்த்தாலே தெரியும் இவர் எவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக்ன்றது. ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னால் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ கொடுத்துருப்பான்ப்பா. ஓகேங்களா? ஏபி பொறுத்து ஒரு 2 4 இல்லை ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துக்கலாம். அடுத்து சிடி கொடுப்பான், அடுத்து ஒரு ஆஷ் சிம்பிள் கொடுப்பான். இந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு சீரீஸில் கொடுப்பான். இப்போ ஒரு நம்பர் லெஃப்ட்லேருந்து 12வது பொசிஷனில் இருக்கார், அடுத்து ஒருத்தர் ரைட்லேருந்து 10வது பொசிஷனில் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் கலந்து கேட்பான். அவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட சிம்பிள் கலந்து கொடுத்துருப்பான். அதனால் நான் சிம்பிளை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க தான்ப்பா பெரும்பாலும் சீரீஸ்னாலே இவங்க தான்ப்பா. ஓகேங்களா? இன்னும் இதை தவிர்த்து வேணால் நம்ம அப்படியே டைப்பாக பிரிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சீரீஸு, இவங்கள பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷினே. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது நம்பர் சீரீஸ். இப்போ நான் எல்லாரோட டைப்பும் கவர் ஆகணும் அப்படின்றதால நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் உங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதான். அதுக்கு அடுத்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2025 நம்பர் சீரீஸ் என்னெல்லாம் கேட்டிருக்கான், அது என்னால் அட்டன் பண்ண முடியுதா. நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை குரூப் டி கொஷினாக இருக்கலாம், இல்லை சிஜிஎல் கொஷினாக கூட இருக்கலாம். ஆனால் 2025 கேட்ட கொஷினை நான் படிக்கிற கான்செப்ட் வச்சு எனக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்றது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்பர் சீரீஸ்க்கு இன்றைக்கி என்னென்ன டைப்லாம் இருக்குது, நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது மட்டும் இப்போ பார்க்கலாம்ப்பா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸ்க்குள்ளே வந்துருங்க. நம்பர் சீரீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன். என்னப்பா சொன்னேன்? ஸோ இப்போ 1 2 3 4 இப்படி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன சீரீஸ்ப்பா, எல்லாத்துலேயுமே +1 ஆட் ஆகிருக்கு. கரெக்டாப்பா?
ப்ளஸ் போட்டு வச்சுருக்கான். இப்போ அடுத்து ஒன்று இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னப்பா, ஸோ 1 × 2, 2 × 2, ஸோ இந்த இடத்துல 6 வச்சுக்கோங்க, 6, ஸோ 3 × 2, இங்கே 8, ஸோ 4 × 2. நான் ஒரு சாம்பிளுக்கு எழுதுகிறேன். அதாவது இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கியிருக்கும். அது 1 2 3ன்னு எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். இப்போ 1 × 2 2, 2 × 2 4, 3 2 6, 4 2 8, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீரீஸ் ஏதோ ஒரு நம்பரை பெருக்கி எழுதி வச்சுருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 4 3 2 1 அடுத்த நம்பர் என்னப்பான்னு கேட்பான். இப்போ என்ன பண்ணுறான், -1 பண்ணுறான். இதுவும் ஒரு சீரீஸ் தான். ஓகேங்களா, ஒன்று ஏதோ நம்பரை பெருக்கி வைக்கலாம், இல்லைனா ஆட் பண்ணி வைக்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா டிவிஷன் எடுத்து வைக்கலாம், இல்லைனா 2 சிம்பிளை ஒரு கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்துக்கோங்க இவன் என்னென்ன டைப்லாம் தர முடியும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ அடிஷன், ஏதோ ஒரு நம்பர் எடுத்து அடிஷன் பண்ணி வைக்கலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னப்பா மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். அதாவது இந்த போர்ட் மாஸ்டர் ரூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எதுனாலும் அவன் பண்ணி வச்சுருக்கலாம். அவன் கொடுக்குற ஒரு சீரீஸில் அவன் என்னன்னாலும் பண்ணட்டும். அதே மாதிரி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவான். அது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷன் ஏதோ ஒரு +2ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ×4 பண்ணுவான். அந்த மாதிரி அப்போது ப்ளஸ்ஸும் அதாவது அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் சேர்ந்தும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடிஷனும் டிவிஷனும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடிஷனும் சப்ராக்ஷனும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாட் எவர் கம்பைன் பண்ணி அது அவனோட இஷ்டம் தான்ப்பா. ஓகேங்களா, அவன் என்னன்னாலும் பண்ணுவான். ஸோ இதுதான் இந்த சீரீஸ். பெரும்பாலும் 90% இப்படி தான் இருக்கும். ஓகே, ரிமைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பராக கொடுத்துருப்பான். அதாவது எப்படி நம்பர் கொடுத்துருப்பான், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கொடுப்பான், இல்லைனா க்யூப் நம்பராக கொடுத்துருப்பான். ஓகேங்களா, க்யூப் நம்பராக கொடுத்துருப்பான், இல்லைனா ப்ரைம் நம்பராக கொடுத்துருப்பான். ஸோ இவங்க வந்து ரிமைனிங் 10% இவங்க தான்ப்பா. வேறு இதை தவிர்த்துலாம் அவன் சீரீஸ் கேட்க மாட்டான். ஒன்று இந்த மாதிரி ஏதாவது அடிஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணி இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருப்பான், இல்லை க்யூபு ஸ்கொயரு இல்லை ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருப்பான். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு 5 கொஷின் கேட்பான்ப்பா. ஓகேங்களா, ஒரு எக்ஸாமில் 5 கொஷின் கேட்குறான். இதில் 3லேருந்து 4 வந்து போட்டுடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3 4 அசால்ட்டாக போட்டுருவோம். அந்த ரிமைனிங் ஒரு கொஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்கு யோசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். நமக்கு டைம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணும். அப்போ நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கடைசியாக வரும்போது, இப்போ நமக்கு ஒரு சீரீஸ் பார்த்தோன்னே தெரியும் இதில் என்ன ஒரு ஐடியாவும் நமக்கு வரலையே அப்படின்னு நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லா கொஷினும் சால்வ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் வாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உட்காந்துடக்கூடாது. அங்கேயே உட்காந்து நம்ம டைம் முடிஞ்சு போச்சு அங்கேயே. ஓகேங்களா, அப்போது ஒரு 3லேருந்து 4 கொஷின், 2 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஒரு 2 கொஷின் என்ன பண்ணுவோன்னா, லைட்டாக கொஞ்சம் நமக்கு ஒரு 2 ஸ்டெப் நமக்கு வேலையை கொடுத்து போடுவான். ஏன் நமக்கு டக்குன்னு நம்ம டைம் கொஞ்சம் எடுக்கணும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி கொடுப்பான். அடுத்த ஒரு கொஷின் என்ன பண்ணணும், நல்லா நம்மளை திங்க் பண்ண வைப்பான். அந்த ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கொஷின்ஸ் அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அந்த ஐடியா வரும். எடுத்த உடனே பிகினராக இருக்கும்போது அந்த 5 கொஷின் நான் கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னா நமக்கு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா. அப்போ படித்தவனுக்கும் அப்புறம் இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அப்போது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு யோசித்து போட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு சொல்லும் இந்த இடத்துல இவர் தான் வருவார் அப்படின்றது நம்ம மைண்ட் என்ன பண்ணும், பார்த்தோன்னே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 10 to 20 க்யூபாவது படிங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸில் மட்டும் யூஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ரீசனிங் சால்வ் பண்ணும்போதும் இப்போ பாருங்களேன், ஸ்கொயரு க்யூபு இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த நம்பர் ஸ்கொயரு க்யூபு நீங்கள் படிக்கும்போது கண்ணால் பார்த்தா தான் நம்மளால் பார்த்தவொடனே இவர் இந்த க்யூபில் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம க்யூப் ரூட் எடுத்து ஓகே இது க்யூபா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் கூட உட்காந்துட்டு இது க்யூப் தானா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா பெருக்கி கூட போடுங்க, இல்லை க்யூப் ரூட் எடுத்து கூட போடுங்க. இல்லை டைம்லாம் இல்லை என் எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. ஏன் மனப்பாடம்னா நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா, மனப்பாடம் நம்ம மைண்ட்லேருந்து வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். நம்ம பேப்பரில் ஒவ்வொன்றா பெருக்கி போடும்போது அது டைம் எடுக்க தான் செய்யும். அதுவே நீங்கள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா அப் டு 50 ஸ்கொயர் படிச்சுக்கோங்க, ஒரு 30 க்யூப் படிச்சுக்கோங்கப்பா. இது கம்பல்சரிப்பா. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்பர் சிஸ்டம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது ப்ரைம் நம்பரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப் டு 100 ப்ரைம் நம்பரை எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் போதும்ப்பா, இந்த சீரீஸ் மொத்தத்தையும் போட்டுடலாம். இந்த நம்பர் சீரீஸில் நீ என்னன்னாலும் கேளுங்க நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே.
இன்னும் ஒரு விஷயம் மட்டும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இதை சொல்ல மறந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சீரிஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ 2, 4, 6, 8, 10ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் 2 தான்ப்பா வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. சம் கொஷின்ஸில் அடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து போய் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது தான் அது என்ன சீரிஸில் இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் கொஷின் கேட்பான். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கான்செப்டும் இதில் வரும். ஸோ இவங்க தான் இப்போ இதை தாண்டி ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்களேன். அவன் என்ன கொடுத்துருக்கானோ ஜஸ்ட் அதை நீங்கள் தூக்கி எழுதிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ பாருங்கள். ஸோ 5, 11, 19, 29 இங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது எவ்வளோப்பா? 55, 71. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஏதாவது நம்பர் அடிஷனில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் பார்க்கணும். அப்புறம் ஏதாவது சப்ராக்ட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணி எதாவது பண்ணியிருக்கானன்றதை நம்மளால் திங்க் பண்ண முடியும். ஓரளவு கெஸ் பண்ண முடியாது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். இல்லை டிவைட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் இருந்தால் பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை தாண்டி அவன் ஏதாவது பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கொஷினை பார்த்தோன்னே ஒரு 5 மாடல் நம்மளால் யோசிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கே நமக்கு டைம் தேவை. இதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு டைமே இருக்காது. அந்த கொஷின் நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்கள், அதிலே வந்துடும் மேக்ஸிமம். ஆனால் அந்த ஒரு கொஷின் சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ரிக்கியாக ஒரு கொஷின் வைப்பான்ப்பான்னு சொல்லிட்டு, அது மட்டும் ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு கொடுத்து நம்மளை குழப்பத்துக்காகவே கொடுத்துருப்பான். அப்போ நம்ம அதை கடைசியாக தான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கொஷினுக்கு வந்துருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னப்பா திங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஏதோ நம்பர் ஆட் பண்ணி போயிட்டுருக்கா. இப்போ இந்த சீரீஸை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னு தெரில, ஆனால் ரிமைனிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. அப்போ ஏதோ ஒரு நம்பரை அவன் ஆட் பண்ணி வைக்கிறான்னு தானே அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? ஸோ 6. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? ஸோ 8 வருதா? இப்போ இது ரெண்டுத்துக்கு எவ்வளோப்பா வருது? 10. எனக்கு இங்கே தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே போய்டுங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே 55 இருக்குது, 71 இருக்குது. 11 5 போனால் 6. ஸோ அகைன் எவ்வளோப்பா வரும்? 6ல் 1 5 போனால் 1 வருது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்கள். 6 8 10. அப்போ இங்கே 12 இங்கே 14ன்னு வந்தால் இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுதா? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ 29 + 12 என்னவோ அதுதான் இங்கே வரப்போகிறார். இப்போ எவ்வளோ வருவார் நமக்கு? ஸோ 39 41ன்றது வருவார். அப்போ இந்த இடத்துல எக்ஸுன்றது 41. இப்போ இந்த எக்ஸு 41 இருந்தால் அது கூட 14 ஆட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ? இப்போ 4 + 1 5 தான், 4 + 1 5 தான். அப்போ இந்த சீரிஸ் ஒரு கம்ப்ளீட்டான சீரிஸாக இருக்கார். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு டைப்லேயும் ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த கிளாஸில் 2025 என்ன கொஷின் கேட்டனோ அதை எடுத்து சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகே, அப்போ இதுதானே நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு நம்பர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏறுமுகமாக இருக்குது. அப்போ இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து அப்படி இந்த கொஷினுக்கு வந்துருங்களேன். இப்போ பாருங்கள், 84 81 76 69 என்னப்பா பண்ணியிருக்கான்? ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இங்கே 36 49 81 இதெல்லாம் என்னப்பா? பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஆனால் ரிமைனிங் நம்பர்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போது இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகலாம் அவன் கொடுக்கல. கொடுத்துருந்தா மொத்த நம்பர் தானே கொடுத்துருக்கணும். அப்போ தான் இல்லையே. அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணோன்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. என்னப்பா பண்ணியிருக்கான் அந்த இடத்துல? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ 84 இருக்குது, இந்த இடத்துல 81 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? -3 பண்ணியிருக்கானா? அடுத்து பாருங்கள். சரி, எல்லாத்துக்கும் -3 பண்ணியிருக்கலாம். ஒன்று எல்லாத்துக்கும் -3 பண்ணியிருக்கலாம். இல்லை இதில் பார்த்த மாதிரி 6 8 10 இப்போ -3னா -6 அப்புறம் -9 அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஒற்றைப்படை நம்பராக பண்ணலாம். இல்லை இரட்டைப்படை நம்பர் எப்படினாலும் பண்ணலாம்ல. அப்போ அடுத்த நம்பர் எடுத்து நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ 76 இங்கே 81 இருக்குது. என்னப்பா பண்ணியிருக்கான்? -5 பண்ணியிருக்கான். அடுத்து இங்கே பாருங்கள், 69 76 இருக்குது. இங்கே என்னப்பா பண்ணியிருக்கான்? -7 பண்ணியிருக்கான். அப்போ 3 5 7. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒற்றைப்படையாக போகுது அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 3 5 7 9 11 இப்படி போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சீரீஸ்க்கு சொல்கிறேன். இந்த மாதிரியே போயிட்டுருக்கான் அப்படின்னா அது என்ன மாதிரி சீரீஸு? ஒற்றைப்படை ஆட் நம்பர்ஸ்னு சொல்லிவிடுவோம். இப்போ அதுவே நான் இப்படி சொல்கிறேன்ப்பா, 3 5 7 11 13 இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னப்பா? இது ப்ரைம் நம்பர். ஏன்னா 9 எடுக்கல பாருங்கள். இந்த இடத்துல 9 எடுக்காமல் போனால் இது ப்ரைம் நம்பர். அப்போ அந்த ஒற்றைப்படையில் வரும்போது அவன் ப்ரைம் நம்பராக மைனஸ் பண்ணுறானா இல்லை ஒற்றைப்படை நம்பராக பண்ணுறானா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கப்பா. ஸோ 3 5 7 இப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது? அது ஒற்றைப்படையாகவும் இருக்கலாம், ப்ரைம் நம்பராகவும் இருக்கலாம். நமக்கு ஒரு கெஸ்ஸிங் வரும். அடுத்து ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியாது.
ஆனால் நம்ம அடுத்து இங்கே போயிடுறோம். இங்கே என்ன பாரு 9ல் 6 போனால் 3, ஸோ 4ல் 3 போனால் 1 -13. இப்போ பாருங்களேன் இருக்கிற சீரீஸே என்னப்பா 1 2 3 4 5 6 இடம் தான் ஃபில் பண்ண போகிறோம் நம்ம. அவன் ஆட் நம்பராக எடுத்திருந்தான் அப்படின்னா இப்போ இது என்னப்பா 3, இங்கே என்ன வரும் 13ன்றது வரும் நமக்கு. ஓகேங்களா கரெக்டாக. இப்போ அதுவே ப்ரைம் நம்பராக எடுத்திருந்தானே இங்கே என்ன கிடைக்கும்? ஸோ 3 5 7 11 13, இங்கே என்ன வரும் 17ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது இந்த இடத்துல 13 தான் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ அவன் ஒற்றைப்படை எண்களாக எடுத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா? அப்போ அதை செக் பண்ணி பார்ப்போம். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து எழுதி பாருங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளே பார்த்த உடனே போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள் 7, அப்போ எவ்வளோப்பா இதுலேருந்து -9 பண்ணணுமா? அப்போ 69ல் 9 போனால் எவ்வளோப்பா? ஸோ 60. இப்போ அடுத்த நம்பருக்கு என்னப்பா -11 பண்ணோம் இல்லையா? ஸோ 60ல் 10 போனாலே 50. அப்புறம் அதுலேருந்து ஒன்று கழிச்சா 49ன்றது மிக சரியான ஆன்சர். அப்போ பாருங்கள் நமக்கு ஆன்சர் எவ்வளோப்பா? ஸோ ஆன்சர் அப்படின்றது 60ன்றது வந்திருக்காரு. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். என்ன நடக்கும்? இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பராக மைனஸ் பண்ணியிருக்கானா இல்லை ப்ரைம் நம்பராக மைனஸ் பண்ணியிருக்கானா? அப்போ ப்ரைம் நம்பர்னால் யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் தானே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்த அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும். அடுத்துப்பா இப்போ இதை விட்டுருங்க. சரி எரேஸ் பண்ணிடுறேன், எனக்கு இடம் இல்லை அதனால் எரேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த சீரீஸை பாருங்களேன். இது ஏதோ ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குது. தெரியுதுல, எல்லாமே ஏதோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு 5 நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இந்த இடத்துல 3 15 வரும்ப்பான்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். அடுத்து 5 3 45 தெரியும். அடுத்து இந்த இடத்துல என்னப்பா வரும்? இது இன்ட்டு 3 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 3 12 5 3 15. அப்போ நமக்கு இந்த நம்பர் ஈஸியாக நமக்கு தெரியுது. இப்போ அதேமாதிரி கடைசி நம்பர் எடுத்து மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். ஸோ மொத்தமாக நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. 12 × 3 36. அப்போது அது அந்த ப்ராடக்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா இன்ட்டு 3, அகெயின் இது இன்ட்டு 3, அகெயின் இது இன்ட்டு 3. ஏன்னா இப்போ 4 12 3 15, அப்போ 135. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 135 × 3 என்னவோ அதுதான் உங்கள் ஆன்சர். அப்போ 135 × 3 நமக்கு என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? ஸோ 3 15 மீதி 1 13 3 39 1 எவ்வளோப்பா? ஸோ 40. அப்போ 405ன்றது இங்கே உங்களுக்கு வராது. இங்கே உங்களுக்கு இந்த கொஷின் மார்க் என்னப்பா? ஸோ 405. அடுத்து பாருங்களேன் 405 × 3 எவ்வளோப்பா வருவார்? ஸோ 4 3 12 1200 வருவார். 3 15ன்றது ஸோ 15 தான் வந்திருக்கார். அப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் அப்படின்றது 405. நீங்கள் அடுத்து இந்த நம்பரை வேணாலும் பெருக்கி பாருங்களேன். என்னப்பா கிடைக்கிறாரு? ஸோ 12 3 36, ஸோ 5 3 45 கரெக்டாக தான் வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்பர் ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கிட்டு இருப்பான். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே டிக்ரீஸ் ஆகுது. இங்கே என்ன நடக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்குறான். ஸோ அந்த இடத்துல கொஷின் மிஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 5 இருக்குது 75. இப்போ இந்த மாதிரி டிக்ரீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதோ ஒரு நம்பரை போட்டு வகுத்துருப்பான். வகுத்தல். ஓகேங்களா? டிவிஷன் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று இந்த இடத்துல போய் நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த கொஷினை பாருங்களேன். 7500 1500. அப்போ இது இவ்வளோ டிராஸ்டிக்காக குறையுது அப்படின்னா ஸோ மைனஸில் போடுவோம் -6000. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே -6000 போட முடியுமா? முடியாது இல்லை. அப்போ அவன் ஏதோ ஒன்று டிவிஷன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ராடக்ட்டுப்பா. டிராஸ்டிக்காக குறையுது அப்படின்னா டிவிஷனுக்கு தான் 90% வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பரை போட்டு இவன் டிவைட் பண்ணி வைக்கிறான். எனக்கு பெரிய நம்பரில் கஷ்டமாக இருக்குன்னா சின்ன நம்பருக்கு வந்துருங்க. 60 12 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 12 × 5 20 நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறான்? 60 / 5 = 12 வருமா? இப்போ அடுத்து இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி பெருசாக நம்பர் இருக்குன்னா சின்ன நம்பரை நம்ம போய் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அடுத்து 300 இருக்குது. 300/5 எவ்வளோப்பா வரும்? ஸோ 6 5 30 60 வருமா? அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா சீரீஸை? யாருப்பா? ஸோ எல்லா நம்பரும் /5 போட்டிருக்கான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா 5 5 75 1500. அகைன் அடிச்சு போட்டிங்கன்னா 300 வரும். அகைன் அடிச்சு போட்டிங்கன்னா 60 வரும். இப்போ பாருங்கள் 12/5 விஷயம் புரியுதாப்பா? ஒவ்வொன்றுத்துக்கும் /5 போட்டோம். இது உங்களுக்கு ஹோல் நம்பராகவும் அவன் கொடுக்கலாம், இல்லை பாயிண்ட்டாகவும் வச்சுருக்கலாம். இப்போ இது /5 போட்டால் முழு நம்பர் வராரு. 60/5 போட்டால் முழு நம்பர் வராரு. அப்போ இங்கே 12/5னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் அடித்து போட்டு பாருங்கள். 2 5 10 4 5 20 2.4ஆகவும் உங்கள் ஆன்சர் இருக்கலாம், இல்லை 12/5ஆகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதுதான். இந்த இடத்துல நான் கொடுக்கல, அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சீரீஸ் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குப்பா. 6 13 27 55 ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குது. நல்லா பாருங்களேன், நல்லா டிராஸ்டிக்காக ஒரு இன்க்ரீஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்,
இவன் என்ன அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கரெக்டாக? ஏன்னா 6 8 10 12ன்னு ஏறி இருந்தாலும் நமக்கு என்ன தான் நடக்கும் அந்த இடத்துல? ஏதோ ஒரு ஏர்முகம் தானே. அப்போ ஏதோ ஒரு நம்பரை அடிஷன் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இல்லையா? இங்கே என்னப்பா பண்ணியிருக்கான்? ஸோ 7 கரெக்டாப்பா? 6 6 12 + 7. இங்கே என்னப்பா பண்ணியிருக்கான்? 7ல் 3 போனால் 4 14. அடுத்து ஒருவேளை 1 7 7 2 7 14 அந்த டேபிளில் கொடுத்துருப்பானா நமக்கு யோசிக்க தோணும் மைண்டு. அடுத்து இங்கே போய் யோசிச்சு பாருங்களேன். ஸோ 15ல் 7 போனால் 8, 4ல் 2 போனால் 2. இப்போ பாருங்களேன், 1 7 2 7 14. ஸோ 3 7 21 தானே வரணும். ஓகேங்களா? சரி வரல. அடுத்து நம்ம மைண்டு வந்து லைட்டாக திங்க் பண்ணும். இல்லை ஒருவேளை 7 × 2 பண்ணி அடுத்து 14 × 2 பண்ணி அகைன் 28 × 2 பண்ணி கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய வரும். இருங்க நான் தூக்கி தனியாக எழுதுகிறேன். ஓகேப்பா, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அது தூக்கி எழுதிப்போமே. எவ்வளோப்பா வருது? 7 14. அப்போது இந்த 14 × 2 பண்ணால் இங்கே 28. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுறோம். இங்கே என்ன வந்திருக்கும்? அப்போ 28 × 2 56 வரும். அடுத்து என்னப்பா, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 56 ட்வைஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6 2 12 112 வந்துருமா? அடுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் அவன் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் நீங்கள் அதை தூக்கி எழுதி பாருங்களேன். 7ல் 3 போனால் 4, 4ல் 2 போனால் 2, அகைன் 4ல் 2 போனால் 2. ஓகே, இது ஒரு சீரீஸாக தான் நமக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு நான் என்ன போட போகிறேன்னு பாருங்களேன். அப்போ 55 + 56 என்னவோ அவர் தான் இங்கே வரப்போகிறாரு. நான் ஜஸ்ட்டு கெஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணுறாங்க? 27 + 28 55. அப்போ 55 + 56 இங்கே ஏதோ அந்த நம்பர் வந்திருக்கலாம். வரும்போது இந்த சீரீஸ் வருதா அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இங்கே எவ்வளோப்பா வரும்? ஸோ 55 55 110 111 வருமா? 111 நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இவர் வராரான்னு பார்க்க போகிறோம். 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 1 போனால் 1, அகைன் 2ல் 1 போனால் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றது 111ன்றது மிக சரியான ஆன்சர். ஓகே, இதில் இன்னும் ஒரு மெத்தடாலஜி ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பாருங்களேன். இப்போது பாருங்களேன், இது × 2 பண்ணால் அது வருதாப்பா? 13 × 2 26. 27 × 2 54. நம்ம ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தானே வருது. ஓகேங்களா? இது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் மெத்தட். இது டைப் ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு மெத்தடில் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா 6 × 2 +1 பண்ணியிருக்கான். 13 × 2 அடுத்த சீரீஸ் எப்படி இருக்காரு? 13 × 2 +1 பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம +1 இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அது நியர்பையில் இருக்கா. அதே மாதிரி 27 × 2 54, 54 + 1 55. அடுத்து 55 × 2 எவ்வளோப்பா? 110, 110 + 1 111. அப்போ இந்த மாதிரி அதாவது கொடுத்துருக்க சீரீஸை × 2 பண்ணி +1 பண்ணியிருக்கான். இதுதான் இந்த ட்ரிக்கு. ஓகேங்களா? இதுவும் ட்ரிக்கு தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டாலும் வருது. சரி, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ மாடல் கூட இருக்கலாம்ப்பா. ஆனால் நீங்கள் அந்த சீரீஸ் அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. செகண்டில் இருக்கவங்க இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது வேரி ஆகாது. அப்படி ஒரு வேளை கொஷின் கான்ட்ரவர்சி ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வேல அவனே ஆன்சர் என்ன சொல்கிறது, அந்த மார்க் வந்து அவனே கொடுத்துருவான் எல்லாருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் சீரீஸ் அப்படின்றது ஏதோ ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணும். அது எல்லாருக்குமே ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த கொஷின் வந்துருங்களேன். இந்த கொஷின் என்னப்பா? 10, ஸோ 19 37 73 ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 289 577. ஓகேங்களா? இப்போ இந்த மாடல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒன்று டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதலாம். எவ்வளோ பாரு? 9. நம்ம என்ன பண்ணலாம்? 19 38 சொல்லுவோம் இல்லையா? அப்போ 18. ஓகேங்களா? ஏன்னா 17ல் 9 போனால் 8, அகெயின் 2ல் 1 போனால் 1 வரும். ஸோ 37 74. இப்போ 36. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த சீரீஸ் எப்படி இருப்பார்னா 72. ஸோ இந்த சீரீஸ் எப்படி நம்ம கெஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம கெஸ்ஸிங். நம்மளே என்ன பண்ணுறோம்? 72 இவர் 144 தான்ப்பா இருப்பார்னு சொல்கிறோம். அடுத்து இதுக்கு எடுத்து பார்த்தா நமக்கு என்ன வரும்? 288 வந்து விட்டால், அதாவது × 2, இதை × 2 பண்ணி இங்கே வந்துச்சுன்னா நம்ம எடுத்த வேல்யூன்றது கரெக்ட் தான். இப்போ பாருங்கள், 289 இருக்குது, 577 இருக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். 17ல் 9 போனால் எவ்வளோ வரும்? 8 வரும். அகெயின் 6ல் 8 போகாது, பக்கத்தில் கடை வாங்கினா. ஸோ 16ல் 8 போனால் 8 வரும். அடுத்து 4ல் 2 போனால் 2 வரும். இது × 2 வைஸ் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சீரீஸை. அப்போ பாருங்கள், 73 இங்கே என்ன நடக்குது? ப்ரீவியஸ் 10 + 9 19, 19 + 18 37, 37 + 36 73. அப்போ 73 + 72 நீங்கள் என்ன ஆட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ 7 7 14 145 கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ அப்படின்றது என்னென்னா, ஸோ 145 நமக்கு வராது.
இப்போ பாருங்களேன் 145 + 144 எவ்வளோ வரும்? 5 4 9 4 4 8 1 1 2 தான் கரெக்டாக தான் வராது. ஸோ இன்னும் ஒரு டைப் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் கொஷினை கூட பல முறைகளில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இப்போ இதை 10 × 2 போட்டால் நமக்கு என்ன வரும்? 20 வரும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது × 2 பண்ணி -1. அடுத்து பாருங்கள் 19 × 2 38. அப்போ என்னப்பா × 2 பண்ணி -1. அடுத்து பாருங்கள் 37 × 2 எவ்வளோப்பா? 74. அப்போ -1. அதாவது இந்த சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா × 2 -1 அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பாருங்கள் 73. அப்படின்னா எவ்வளோப்பா வரும்? 73 × 2 146. 146ல் 1 போனால் 145 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. ஆனால் ஆன்சர் எல்லாருக்கும் ஒன்று தான் வரும். ஒரு சீரிஸை பல முறையில் போட முடியும். உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 3வது சீரிஸை பாருங்கள். இந்த சீரிஸ் தூக்கி இங்கே எழுதுறேன்ப்பா. ஸோ 12 21 37 62 98. ஸோ 147. இவன் அடுத்த நம்பர் என்னன்னு கொஸ்டின் கேட்குறான். இந்த இடத்துல கேட்குறான். ஒன்று இந்த மாதிரி கடைசி கேட்கலாம், இல்லை நடுவில் ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லைனா ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துட்டு அது சரியாக எழுதுங்கன்னு கேட்கலாம். எல்லாமே ஆனால் நம்பர் சீரிஸ் தான். இப்போ பாருங்களேன் டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஃப்ரென்ஸை பாருங்கள். அப்புறம் ஏதாவது ஸ்கொயராக இருக்கா பாருங்கள், க்யூபாக இருக்கா பாருங்கள். அப்புறம் ஏதாவது இன்ட்டு பண்ணி இப்போ மேலே என்ன பண்ணியிருந்தான்? ஸோ இன்ட்டு பண்ணி +1 இன்ட்டு பண்ணி -1 போட்டிருந்தான் இல்லையா? அந்த மாதிரி இப்போ × 2 தான் போடுவோன்னு கிடையாது. அவன் × 4 பண்ணி கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயுமே 9 18 36 தான் வரும்னு கிடையாது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் 40 40 டிஃப்ரென்ஸ் வரலாம், 37 37 டிஃப்ரென்ஸ் வரலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் கூட வரும். ஜஸ்ட் மாடல் கற்றுக்கோங்க. இங்கே என்னப்பா இருக்குது? 12 + 8 20 தெரியும். இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 9. இங்கே ஒன்று இருப்பா 7ல் 1 போனால் 6, 3ல் 2 போனால் 1. இங்கே எவ்வளோப்பா வரும்? ஸோ 12ல் 7 போனால் 5, அகைன் 5ல் 3 போனால் 2. நமக்கு பார்த்தோன்னே தெரியுதா? இது 3 ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை பார்த்தோன்னே சொல்ல முடியும். இப்போ இது ஒரு 3 ஸ்கொயர், இது ஒரு 4 ஸ்கொயர், இது ஒரு 5 ஸ்கொயர் ஃபார்மேட்டெல்லாம் வராங்க. அப்போ இங்கே எப்படி இருப்பாருன்னு பாருங்களேன். 8ல் 2 போனால் 6, ஸோ 36. அப்போ எவ்வளோ? 6 ஸ்கொயர். அப்போ 3 4 5 6 ஸ்கொயர். அப்போ இங்கே கண்டிப்பாக யார் தான் வரப்போகிறார்? நமக்கே தெரிஞ்சு போச்சு. இங்கே 47 இருக்கார், இங்கே 2 இருக்கார். அப்போ 49னா 7 ஸ்கொயர் தான் வரப்போகிறார். அப்போ அடுத்து நீங்கள் இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அந்த 8 ஸ்கொயர்ன்றது வரணும். கரெக்டாக? அப்போ 8 ஸ்கொயர்னால் எவ்வளோப்பா? 64. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 147. இங்கே என்ன நடந்திருக்கு? 98 + 49 147. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 147 + 64 என்ன? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 11 ரிமைனிங் 1 11 அகைன் 1 211 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர். இந்த இடத்துல எக்ஸுன்றது 211. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை தூக்கி எழுதுங்க. அப்புறம் அது என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டுப்பா இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இதில் என்னப்பா பண்ணியிருக்கான்? இது வந்து ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? இதில் 21 23 2 இருக்குது. இதில் எவ்வளோப்பா? 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் எவ்வளோப்பா? ஸோ 4 + 1 5. ஓகேங்களா? அப்போ 2 3 5. இங்கே பாருங்கப்பா எவ்வளோப்பா? 7. இப்போது நமக்கு நல்லா பாருங்கள். அவன் ஒரு வேளை ஆட் நம்பராக கொடுத்துருந்தால் 1 3 5 7 தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரைம் நம்பர் டாப்பிக்னு சொல்லியிருக்கேன். 2 is the only even prime number அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் 2 கொடுத்துட்டு 3 5 7 கொடுக்குறான்? அப்போ இட் ஷுட் பி a prime number series அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 3 5 7னா அடுத்து இங்கே என்ன வரணும்? 11 வரணும். இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? 13 வரணும். இப்படி வந்தால் அது ப்ரைம் நம்பர் சீரிஸ். இப்போ பாருங்கப்பா 38 + 11 எவ்வளோப்பா? 4 9 49 வந்துருமாப்பா. அடுத்து இதையும் ஆட் பண்ணி பாருங்கள். 62 வருதான் நம்ம கிராஸ் செக் பண்ணோம் இல்லையா? அப்போ 40 50 59 + 3 எவ்வளோப்பா? 62ன்றது மிக சரியான ஆன்சர். அப்போ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் சீரிஸ். இப்படியும் அவன் கொடுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். இதில் வந்து எது ராங் டேர்ம்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ராங் டேர்ம் எதுப்பான்னு கேட்குறான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது பார்க்கும்போது 3 6 9 எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் 3 3 வராது. அப்படி இல்லைனா இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த நம்பரை × 2 பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 24 48 48 96 96 192. ஸோ இந்த சீரிஸை பார்த்தோன்னே தெரியுதாப்பா இந்த நம்பர் என்னவோ ப்ரீவியஸாக என்ன நம்பர் இருக்கோ அதை × 2 பண்ணி எழுதியிருக்கான். 48 × 2 96 24 × 2. அடுத்து பாருங்கள் இங்கே 9 இருந்துச்சுன்னா 9 × 2 எவ்வளோ வரும்? 18 வரும். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காது. இப்போ முன்னாடியிலேருந்து பார்ப்போம். 3 × 2 எவ்வளோப்பா? 6 6 × 2 இங்கே 12ஆக இருந்திருந்தால் 12 × 2 24ன்றது கரெக்டு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? 9 கொடுத்துருக்கான். அப்போ யார் தப்பு? ஸோ இங்கே 9 அப்படின்றது தான் ராங் டேர்ம். மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. ஓகேப்பா? ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இந்த மாதிரியும் ஒரு கொஷின் கேட்பான். இப்போ பாருங்களேன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எடுத்தோடனே இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 12 19
7 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 19 28. இந்த இடத்துல பாருங்கள், இது கூட வந்து நமக்கு என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அதேமாதிரி இதுக்கு இன்க்ரீஸ், இதுக்கு இன்க்ரீஸ், இதுக்கு இன்க்ரீஸ், இதுக்கு இன்க்ரீஸு. இங்கே என்னென்னா இதுவும் வந்து ராங் டேர்ம் தான் உங்களுக்கு கேட்குறான். அவன் மென்ஷன் பண்ணுறான் எது வந்து ராங்கு, இல்லை ஒரு கேப் போட்டு அடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு கேட்பான். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ 19க்கும் நமக்கு 28க்கும் நம்ம வித்தியாசம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. அடுத்து 28 33 நமக்கு எவ்வளோ இப்போ கிடைக்குது இந்த இடத்துல, ஸோ 5ன்றது கிடைக்குது. அடுத்து 33 47 இங்கே எவ்வளோ இப்போ கிடைக்குது, 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7. ஓகேங்களா? அப்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. கரெக்டாக? அப்போ மீதி எல்லாம் 7 7 தான் வரும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்களேன், இந்த நம்பர் என்னவா இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, 12 + 7ன்றது 19 வரைக்கும் கரெக்டு தான்ப்பா. இங்கே 2 தான், அதாவது இந்த நம்பருக்கும் மேபி இந்த நம்பர் தான் ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12 + 7 19ன்னு எனக்கு தெரியும். இந்த 33க்கு அப்புறமும் சீரீஸ் கரெக்டாக வரான்றது எனக்கு தெரியும். அப்போ என் டார்கெட்டு இங்கே தான். அப்போ இந்த 28ல் என்னவோ நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், 19 + 7 இருந்தால் எவ்வளோப்பா வந்திருக்கும், 26 வந்திருக்குமாப்பா நமக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு வேளை 26 வந்திருந்தால் அப்படின்டா நல்லா பாருங்களேன், 19 + 7 26 வரும் நமக்கு தெரியும். அப்போ 26 + 7 எவ்வளோப்பா, 33 வருமா? இது கூட நம்ம 7 ஆட் பண்ணால் நமக்கு 33 வரும். அப்போ அதுக்கு யார் தான் தப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த 28 தான் தப்பு. அப்போ அவர் கரெக்டாக ராங் யாருன்னா 28. அவர் சரியாக எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26ஆக இருந்திருந்தால் உங்கள் கொடுக்கப்பட்ட சீரீஸ் எல்லாமே +777 அப்படின்ற டிஃப்ரென்ஸில் வந்திருக்கும். ஓகேப்பா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த நம்பரை பார்த்துக்கோங்க, ஏதோ டிக்ரீஸ் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, ஏதோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 18 6 2 இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2/9 அப்படின்றது. இப்போது இந்த இடத்துல இது எதால் இப்போ மல்டிபிள் ஆகிட்டு வரும், 6 3 18. எனக்கு இந்த டிவிஷன் கண்டுபிடிக்க தெரியலன்னா அப்படி ரிவர்ஸில் போயிடணும். ஒரு முழு நம்பராக இருக்கிறதுலேருந்து போகணும், இங்கேருந்து போகாதீங்க. அப்போ 2க்கும் 6க்கும் எப்படிப்பா, 2 3 6ன்னு சொல்லுவோமா, 6 3 18. அப்போ மேபி அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஸோ ஒவ்வொரு நம்பரையும் /3 போட்டிருக்கலாம். அப்போ 18 3ஆல் வகுத்தா 6 வரும், 6 3ஆல் வகுத்தா 2 வரும். இங்கே என்ன ஒரு 2 3ஆல் வகுத்தா 2/3ன்னு கிடைக்கும். அகைன் இது ஒரு 3ஆல் வகுத்தா நமக்கு என்னப்பா கிடைக்கும், 2/9 தானே. ஏன்னா இது கேன்சல் ஆகாது, 2/3 இருக்கும். அதை /3 போட போகிறோன்னா என்ன நடக்கும், இந்த 3 கீழே இறங்குமா, அப்போ 2/9 தான் மாறும். ஸோ வெரி ஈஸி ஒன். இந்த மாதிரி டிவிஷன்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து பாருங்களேன், இது என்னப்பா வரும், 20 54 156 இந்த மாதிரி ஏதோ பெருசாக நல்லா பாருங்கள், நல்ல பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஏதோ மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்க போகிறார். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஒரு 90% வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா க்யூபு ஸ்கொயருக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஏன்னா க்யூபு ஸ்கொயர்லாம் நல்லா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இங்கே ஏதாவது ஒரு க்யூப் நம்பர் இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். ஸோ ஒரு நம்பரும் கிடையாது. அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், இந்த 2 நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ பாருங்கப்பா, 20 50 54 இருக்கார். அடுத்து 54 155 இருக்கார். ஸோ இது இப்படியே இந்த 4 6 விட்டுருங்க. அதே மாதிரி இந்த 20 கூட விட்டுருங்க. இது 20 ஹோல் நம்பர் தான், அதை எடுத்துக்கோங்க. 5 150. அப்போ 3 மடங்கு. அப்போ ×3க்கு வாய்ப்பு இருக்குது தானேப்பா. நல்லா பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 13, இந்த இடத்துல 41. ஓகேங்களா? நம்ம முழு நம்பராக எடுத்துக்கல. 13 × 3 39. ஏதோ கொஞ்சம் தானே வேரியேஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ பாருங்கள், 41 × 3 போட்டோன்னா 4 3 12 தான் வரப்போகுது. அப்போது நம்ம ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுறோம், நம்ம என்ன ஃபுல்லெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுறோம். அப்போ 20 3 60க்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, ஏன்னா 54 கிட்ட தானே வருது. அடுத்து அவன் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். அப்போ 20 54 156 எக்ஸு 13 8 0 அடுத்து என்னப்பா, ஸோ 4134 அடுத்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இதை நான் ×3 பண்ணுங்கப்பான்னு சொல்கிறேன், ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் தான். இதை வந்து இப்போ இதை ×3 பண்ணால் உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், இதை நம்ம ×3 பண்ணுறோன்னா நமக்கு 60ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் 60லேருந்து ஏதோ மைனஸ் பண்ணியிருக்கான். 60ல் 6 கழிச்சா தான் அந்த நம்பர் வராது. அடுத்து இங்கே வந்துருங்க, 54 × 3 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 5 3 15 4 3 12 எவ்வளோப்பா வரும், 162ன்றது வரும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 162ன்றது நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான், 156. அப்போ இதுலேயும் ஒரு -6 இதுலேயும் ஒரு -6 குறைச்சிருக்கான்னு தானே பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம இந்த நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை ×3 பண்ணுங்கப்பா. இதை ×3 பண்ணால் நமக்கு என்ன வரும், 0 8 3 24 மீதி 2 13 39 39 + 2 எவ்வளோப்பா, 41. இங்கே 4140, இங்கே 4134. அப்போ இதுலேயும் -6 பண்ணியிருக்கான். அப்போ சீரீஸை கெஸ் பண்ணிட்டோமா, ஒவ்வொரு நம்பரும் ×3 பண்ணி -6 பண்ணியிருக்கான்.
இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா ×3 - 6. இப்போ நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ×3க்கு மட்டும் வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்க்கணும். அதை மைனஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். அப்போ ×3 பண்ணியிருக்கானா, இது 3ஓட மடங்காக இருக்கே, அப்போ 3ஆல் மல்டிப்ளை இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் பாருங்கள், 156. 156 × 3 நமக்கு எவ்வளோ பவர் வரும்? ஓகேங்களா, 5 3 45, 450, 6 3 18. ஓகேங்களா, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைப்பார்? 450 + 18 468. அப்போ 468ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் அப்படின்றது இதுக்கு 462. சரியாப்பா? இட்ஸ் வெரி ஈஸி ஒன். இங்கே பாருங்கள், 5475 இருக்கார். அடுத்து 1100, 225 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழே வந்து கெஸ் பண்ணி பாருங்களேன். இது வந்து ஏதோ குறைஞ்சிட்டு வருது டிராஸ்டிக்காக. அப்போ நம்பரை ஏதோ ஒரு நம்பர் போட்டு வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாப்பா? சரி, இது எப்படி கெஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் பாயிண்டில் இருக்குது, இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், விட்டுருங்க. இங்கே வந்துருங்க, இது 5 இருக்குது, இதோட 5 மடங்கு எவ்வளோ வரும்? 5 × 5 25, 250 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக 5 நம்ம இதை ஒரு 5 டைம்ஸ் போட்டோன்னா 250 வரும். அப்போ அதே மாதிரி இதை அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இதை /5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 4 5 20, 5 25 அப்படின்றது கிடைக்கும், 45 வரும். அப்போ இங்கே 50ன்றது கிடைக்கிறாரு. அப்போ 45 கூட ஒரு 5 கூட்டிங்கன்னா ஒரு 50க்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கணும். அடுத்து இங்கே வந்துருங்க, 1100, 225 இருக்குது. இதை நீங்கள் 5ஆல் வகுக்குறீங்கன்னா என்னப்பா கிடைக்கும்? ஸோ 2 5 10, 2 5 10, 0ன்னு இருக்கும். அகைன் 220 இருக்குது, இங்கே 225 இருக்குது. ஒரு +5 கூட்டினா இந்த வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம பாருங்கள், இதை நம்ம 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஸோ 10 5 50, ரிமைனிங் 45 இருக்கார். ஓகேங்களா, ஸோ 9 5 45, ரிமைனிங் 2 5 25. இங்கே 1905, இங்கே 1100. அப்போ இதில் என்னப்பா சீரிஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போது டிவைடு பை 5 இந்த சீரிஸ் பார்த்துக்கோங்க. /5 அப்புறம் ஒரு +5, இதான் அந்த சீரிஸ். ஸோ இது நமக்கு எப்போ வரும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் எனக்கு கொஸ்டின் கேட்பான்றது நீங்கள் கெஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் பாருங்களேன். இதை /5 போட்டால் நமக்கு என்னப்பா வரும்? 15 50ன்னு வரும். அப்போ 10 + 5, அப்போ இந்த இடத்துல 15ன்றது ஆன்சர் இருப்பார். அடுத்து 15 பாருங்களேன், 5ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 3 5 15ன்னு அடிப்போம். 3 + 5 8ன்றது வந்துடும். அகெயின் 8 இவன் வந்து ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்கான்ப்பா. ஓகேங்களா, இப்போ 8 வந்து நீங்கள் 5ஆல் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? ஸோ நமக்கு ஒரு 5 5, ரிமைனிங் எவ்வளோ வரும்? 3 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்தா ஸோ 6 5 30ன்னு கிடைக்கும். அகெயின் இது கூட நீங்கள் 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 6.6 அப்படின்றது வந்துடும்ப்பா. ஆனால் இந்த மாதிரி பாயிண்டில் இருக்கிற நம்பர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு ட்ரிக்கே கிடைக்காது. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நம்ம. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஹோல் நம்பர் பக்கம் போயிடணும். ஸோ இங்கே 5 250ன்னு இருக்குது, இதை 5 டைம்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே 225 இருக்குது. ஓகேங்களா, இதை 5 டைம்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது இந்த நம்ம ரிவர்ஸில் போகும்போது பெருக்கிறோம். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து வரும்போது அப்போ 5ஆல் வகுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நம்பரும் 5ஆல் வகுக்கும்போது ஒரு 5 5 தான் குறைவாக எழுதியிருக்கான். அப்போது /5 + 5 அப்படின்றது தான் அந்த சீரீஸு. ஓகேங்களா, இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க. ஸோ 21 63, 189, 567. ஸோ இது வெரி ஈஸி இல்லையா? இதை பாருங்களேன், இது அப்படியே ஏறி இருக்குது. எப்படி ஏறி இருக்குது? இதோட 3 மடங்கு தானே இது. 1 3 3 3 2 6. அடுத்து இதோட 3 மடங்கு தானேப்பா. இங்கே ×3 போட்டு பாருங்களேன். இட்ஸ் வெரி ஈஸி. 6 3 18. அகெயின் 18 3 எவ்வளோப்பா? 54, 540, 9 3 27. ஸோ அதே மாதிரி இதை ×3 பண்ணி பாருங்கள். எவ்வளோப்பா? 5 3 15, 1500 வருமா? அடுத்து 3 6 18, ஸோ 7 3 21. அப்போ அந்த சீரீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1071. ஓகேங்களா, அப்போ 1701 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆன்சர் 1701. அடுத்து இந்த சீரீஸ் பாருங்களேன். நான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கியூபாவது படிங்கப்பான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்கு கியூப் ரூட்டு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் SSC ரயில்வேலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 கியூப், எனக்கு மைண்டில் சுத்தமாக ஏறலைன்னா ஒரு 10 கியூப், இல்லைனா ஒரு 20 கியூப் படிச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தோன்னே தெரியும்ப்பா, இது வந்து 11ஓட கியூப். இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூப் படிச்சிருந்தா தான் ரொம்ப ஈஸியாக தெரியும், இல்லைனா கஷ்டமாக தான் தெரியும். ஸோ 11 கியூபு. இது எவ்வளோப்பா? 13 கியூபு. அப்போ இது எவ்வளோன்னு தெரியுமா? இது வந்து 17 கியூபு. அப்போ 11 13 இங்கே 17 கியூபு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்? ப்ரைம் நம்பரோட கியூபாக கொடுத்துருக்கான். 11 13 சார் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நார்மலாக நம்பர் கியூபை தான் கொடுத்து வச்சுருக்கான், ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 19ல் வந்துருக்கணும். இருக்கிறதே மொத்தம் 4 டிஃப்ரென்ஸ் தானே.
11 13 இந்த இடத்துல 15 கியூப் கொடுத்துருக்கான். அப்போ 15 கியூப்க்கு நமக்கு ஆன்சர் என்ன தெரிஞ்சதுனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 15 கியூப்க்கு என்ன வேல்யூ நம்ம மெமரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே இட்ஸ் ஆன்சர். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக். 68 59ன்றது 19ஓட கியூபுப்பா. ஓகேங்களா? ஏன்னா 20 கியூபை 8000 வரும் இல்லையா, நான் மாற்றி எடுத்துட்டேன். இது 19 கியூப். அப்போ 11 13 இங்கே 19. ஓகேங்களா? அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரைம் நம்பர் சீரீஸாக தான் கொடுத்துருக்கான். இங்கே 17 கியூப் தான் இருந்தாகணும். ஏன் இருந்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவன் ஆட் நம்பராக கொடுத்தான் அப்படின்னா 11 கியூபு, 13 கியூபு, 15 கியூபு, 17 கியூபு, 19 கியூபு இப்படி போயிருக்கும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான், இது ஃபஸ்ட் நம்பர் 11 கியூபு, செகண்ட் நம்பர் 13 கியூபு. அது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இன்னொன்று எப்படி கெஸ் பண்ணலான்னா யூனிட் டிஜிட் வந்து கெஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ 3 கியூப் பண்ணால் 27. கண்டிப்பாக கடைசி டிஜிட் வந்து எப்படி தான் முடிய போகுது, 7 தான் முடிய போகுது. அடுத்து 5 கியூப் அப்படின்னா இங்கே நடுவில் 5 வந்திருக்கும். அடுத்து 7 கியூபாக ஒரு வேலை இருந்தார் அப்படின்னா எதில் முடிஞ்சிருக்கும், 3ல் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 17 கியூபுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 49 13. ஓகேங்களா? 17 கியூபோட வேல்யூன்றது 49 13. அடுத்து 19 கியூபாக இருந்தால் நமக்கு என்னப்போ கிடைக்கும், 9 கியூப்ன்றது 729ல் முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது 9ல் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ இவர் யார் அப்படின்னா 19 கியூப்ன்றது தான் கரெக்டு. ஒன்று யூனிட் டிஜிட் வச்சு கூட கெஸ் பண்ண முடியும். 1 கியூப் 1ல் முடிவார், 3 கியூப்னா 27 7ல் முடிஞ்சிருக்காரு, இங்கே 9ல் இருக்கார். அப்போ 9 கியூப் தான் 9ல் முடியும் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கியூப் இருப்பார். ஸோ இவருக்கான ஆன்சர் அப்படின்றது 49 13 17 கியூபு. அதுவே அவன் ஒற்றைப்படையில் கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்போ 11 13 15 17 19 இப்படி கொடுத்துருந்துருக்கும். அவன் 15 மிஸ் பண்ணிட்டான். அவன் என்ன கொடுத்துருக்கான், ப்ரைம் நம்பர் சீரீஸில் கியூப் கொடுத்துருக்கான்ப்பா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. இது மறக்கும், எல்லாருக்குமே யூஸ்வலாக மறக்கும். எனக்கு கூட டக்குன்னு பார்த்தோன்னே இந்த இடத்துல 17 கொடுத்துருக்கான்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். ஆனால் வந்து எல்லாருக்கும் மறக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே நார்மலான மைண்ட் தானே, ஒன்றும் நம்மளாம் வந்து கால்குலேட்டர் கிடையாது இல்லையா. ஸோ மறக்க நீங்கள் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம் போகும்போது நமக்கு எக்ஸாம் இன்னும் ஒரு 1 மந்தில் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போலேருந்தே டெய்லி நமக்கு அதை மைண்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். டெய்லி ஒரு 10 கியூபாக ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த நம்பர் பார்த்துக்கோங்களேன். இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, இந்த கொஷினில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன். இது வந்து 1.5. இட்ஸ் நாட் 1,5 1.5. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீரீஸ் தூக்கி எழுதுங்களேன். 1.5 2 × 3 × 6 × 18 × 108 × 1694. இதில் எது வந்து தப்புன்னு கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், ஏதோ ஒன்று 2 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, ஏதோ கிராஜுவலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே போகும்போது ஏதோ கொஞ்சம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே எந்த ஐடியாவும் தோணலை. ஓகேங்களா? இது ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்கான், 6 கொடுத்துருக்கான், 18 கொடுத்துருக்கான். இது எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்கான்றதை ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி தானே இருக்குது. இது எப்படி இருக்குது பார்க்கும்போது, ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி தானே இருக்குது. அந்த கொஷினே திரும்ப பாருங்கள், ஏதாவது வருதான்னு பாருங்களேன். ஸோ இங்கே 6ன்னு இருக்கார், இதுக்கு முன்னாடி 2 3 இருக்கார். இங்கே 108 இருக்கார், 18 × 6 108 நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இங்கே 3 இருக்கார், இங்கே 1.5. ஓகேங்களா? 1.5 நீங்கள் 2 டைம்ஸ் போட்டால் 3 தானே வரும். இப்போ என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருக்க 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ண அந்த நம்பர். ஓகேங்களா? அப்போ 2 × 1.5ன்றது 3, 3 × 2ன்றது 6, 6 3 18, 18 6 108, 108 இதையும் பெருக்குனிங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு வர போகிறார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதில் என்ன கேட்குறாங்கன்னா எது வந்து ராங் அப்படின்றது தான் இப்போ கொஷின் இதில். ஓகேங்களா? இதில் கொஷின்ஸ் ஃபுல்லாக இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ எது ராங், இப்போ இது எல்லாமே கரெக்டாக தான் வராது. 6 3 18, 18 6 108, அப்போ 8 × 8 64. யூனிட் டிஜிட் கரெக்டாக வராது, ஆனால் ஹோலாக கரெக்டாக வரான்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போது 18 × 108 நம்ம என்ன பண்ணலாம், 100 + 18 பிரிச்சுக்கலாமா? அப்போது 18 × 100 எவ்வளோப்பா? ஸோ 1800. அகெயின் 18 8 8 64க்கு 4, ரிமைனிங் 6, 1 8 8 2 10 14 வருவார். இப்போ நமக்கு 4 4 9 1944 வரணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், 1964 கொடுத்துட்டான். ஸோ இந்த இது வந்து தப்பு. ஸோ ஜஸ்ட்டு இப்படியும் கொஷின் கேட்குறான்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணி கூட உங்களுக்கு சீரீஸ்ன்றது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸோ இந்த நம்பர் நம்ம விட்டுட்டோமோ, எஸ் இந்த சீரீஸை நம்ம விட்டுட்டோம்ப்பா. அடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ இதை இப்போ பாருங்களேன். ஸோ இந்த சீரீஸை எடுத்துக்கோங்க. 118 இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இது எப்படி பாருக்காரு, இதுலேருந்து ஏதோ மைனஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு. இங்கே பின்னாடிலேருந்து பாருங்களேன், இதில் வந்து -5 குறைச்சிருக்காங்களாப்பா. கரெக்டாப்பா? இதில் என்னப்பா பண்ணியிருக்கான், -9 வந்து குறைச்சிருக்கான். இதில் எவ்வளோ குறைச்சிருக்கான், 13 6 போனால் 7. ஸோ அகெயின் ஒரு 1 இருப்பார். 8ல் 7 போனால் 1 இல்லையா? அடுத்து இதை தூக்கி தனியாகவே எழுதுகிறேன். 118 93 76 67 62. ஸோ வாட் இஸ் இந்த இடத்துல என்ன வர போகிறாருன்னா நம்மளை கொஸ்டின் கேட்குறான்.
ஸோ நீங்கள் இது டிஃப்ரென்ஸ் தானே எடுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி இதில் வந்து -5 வராரு, இதில் 9 வந்துட்டார், இதில் 17 வந்தார், இதில் எவ்வளோ போகிறாரு? ஸோ 8ல் 3 போனால் 5, 11ல் 9 போனால் 2. ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு ஏதோ வேல்யூ மைனஸ் பண்ணி வச்சுருக்கான், ஆனால் என்ன எக்ஸாக்டாக நமக்கு தெரில. ஸோ இது லுக் லைக் எப்படி பார்க்காரு? ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்கொயர் நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டாப்பா? இதை வந்து 3 ஸ்கொயர்னு சொல்ல முடியும். அடுத்து இதுலேருந்து ஏதோ ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுத போகிறேன், எனக்கு இங்கே என்ன வரும்னு தெரில. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஏன் 4 ஸ்கொயர்னு சொல்லலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் 4 ஸ்கொயர் பண்ணிவிட்டு இங்கே 17 அதுலேருந்து இன்னும் ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்கான். இது எல்லாமே மைனஸ் தானே, -5 ஸ்கொயர். இந்த வேல்யூலேருந்து இதை வந்து -5 ஸ்கொயர் பண்ணியிருக்கான். இதுலேருந்து இதை 17 பண்ணியிருக்கான். அதாவது 4 ஸ்கொயரை மைனஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1 எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கான். 16 மைனஸ் பண்ணால் போதும் 4 ஸ்கொயர்னா. ஆனால் அவன் 17 எடுத்திருக்கான். அப்போ -4 ஸ்கொயர் -1 எடுத்திருக்கான். இங்கே பாருங்களேன், 2 ஸ்கொயர்னால் 4 மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். அவன் 2 ஸ்கொயரை பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1 வேறு பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 5, 4, 3, 2. அப்போ இங்கே எவ்வளோப்பா? ஒரு 1 ஸ்கொயரை தான் மைனஸ் பண்ண போகிறான். 1 ஸ்கொயர்னா 1 தானே. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? 61 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போது இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 61. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 25, 3, இங்கே 4க்கு நியர்பையில் இருக்காரே என்ன நம்ம திங்க் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா? 4 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு -1 பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்கொயர்னால் 4 நமக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறமும் ஒரு -1 பண்ணியிருக்கான். அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஒரு சீரீஸை ஃபாலோ பண்ணுறான். அதாவது 5, 3, இங்கே 1ன்றது ஒரு சீரீஸு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ். ஓகேப்பா? அப்போ 1 விட்டு ஒரு நம்பர் அந்த சீரீஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் ஆஃப் அடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இந்த 3வது கொஷின். ஓகேங்களா? இது பாருங்களாம்ப்பா, இது ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3, 12, 27, ஸோ 48, 75, 108 இல்லையா அந்த நம்பர். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், எவ்வளோ பாரு, 9 ஒரு வரா. அடுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? 7 2 போனால் 5, 15 வராங்களா? இங்கே எவ்வளோப்பா? 1, 21 வராங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து 25 + 2 27 வராங்க. இங்கே எனக்கு என்ன வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அகைன் இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 9, 15, 27. இது ஒன்று வந்து 3, 9, 4, 12 அந்த மாதிரி சீரீஸ்லாம் இல்லை. அப்போ இன்னொரு டிஃப்ரென்ஸை பார்த்து பாருங்களேன், ஒரு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஒரு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஒரு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ இதுக்கும் ஒரு 6, அடுத்து இந்த நம்பருக்கும் ஒரு 6 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஆயிருக்கும். கரெக்டாப்பா? ஏன்னா அதுதானே சீரீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அப்போ 27 + 6 எவ்வளோப்பா? 33 வருவாங்களாப்பா. அடுத்து 33 + 6 எவ்வளோப்பா? ஸோ 39 வருவாங்களாப்பா இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நம்மளை கொஷின் என்ன கேட்டிருக்கான் அவன்? அடுத்த சீரீஸ் என்னென்னு கொஷின் கேட்குறான்ப்பா. ஓகேங்களா? அப்போது அடுத்து இப்போ 33, 39. அப்போ அடுத்த சீரீஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இதுலேருந்து ஒரு 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஒரு நிமிஷம்ப்பா, இதுக்கான டிஃப்ரென்ஸு, இதுக்கான டிஃப்ரென்ஸு, ரெண்டுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸு, இது இப்போது இந்த இடத்துல 75, ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் எழுதிட்டேன். ஸோ 75க்கும் 108க்கும் தான் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது இந்த இடத்துல? 33ன்றது வராது. 25 + 8 33. ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 39 வரப்போ, 39 கிடையாது. ஆமாம், இதுலேருந்து 6 தானே டிஃப்ரென்ஸு. அப்போ 39. அப்போ 108 + 39 நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 139, 147 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிட்டேன். இப்போது இருக்கிறதே நம்பரை பார்த்துக்கோங்க. 3, 3, 6, ஒரு 7 நம்பர். அந்த 7வது நம்பர் என்னன்றது தான் கொஷினு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 9, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15. அதே மாதிரி இதுக்கு டிஃப்ரென்ஸ், இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ். அப்புறம் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஒரு பாக்ஸாகவே வச்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த சீரீஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 6, 6ன்றது வராது. அப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்து பார்க்குறோம். அப்போ 27 + 6 33 தான். அது மாதிரி 33 + 6 39. அகைன் என்ன பண்ணியிருக்கான்? 75, 33 ஆட் பண்ணி தானே 108. அப்போ 108, 39 ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து வரா 147ன்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இதில் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா? அடுத்து வேறு யார் இருக்காரு? ஸோ 10, 17, 26, 37, 50 இந்த சீரீஸ் பாருங்களேன். ஸோ இதில் பாருங்கள், 7 இன்க்ரீஸ் ஆயிருக்காரு. இதில் எவ்வளோப்பா இருக்காரு? ஒரு 9 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா? இதில் எவ்வளோப்பா? 11. 7 6 போனால் 1, 3 2 போனாலும் 1. இதில் எவ்வளோப்பா? ஸோ 13. 7, 9, 13. அடுத்து மேபி இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவன் வந்து ப்ரைம் நம்பராக கொடுத்துருக்கானா, இவன் ஆட் நம்பராக கொடுத்துருக்கானா நமக்கு ஒன்று தோணும். இப்போ அவன் ப்ரைம் நம்பர் கொடுத்தா 9 கொடுக்க மாட்டான். கரெக்டாப்பா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்? ஆட் நம்பர். அப்போ 7, 9, 11, 13 அப்படின்னா
அடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் 15 வந்திருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் 37 + 13 50ன்னு போடுறோம். அப்போ 50 + 15 65. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 65ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ வெரி ஈஸி ஒன். இந்த சம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கடைசி வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி கிளாஸ். இன்றைக்கி ஓவராலாக நம்பர் சீரீஸாக அவன் எப்படியெல்லாம் கேட்க முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் அதோட ப்ரீவியஸ் இயர் எடுத்து அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது சம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த டெலகிராம் குரூப்புக்கு அனுப்புங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் நம்ம இப்போ கிளாஸில் பார்த்த மெட்டீரியலை நான் ஷேர் பண்ணுறேன். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.